வணக்கம் மாணவர்களே. மருத்துவ படிப்புக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த தேர்வுக்கான என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கடந்த மே மாதம் 4ஆம் தேதி தேர்வு நடத்தினாங்க. இது வரைக்கும் தேர்வு முடிவு எப்போ வரும்னு தெரியல. நாளைக்கு அதாவது ஜூன் 14க்குள்ளே வெளியிடப்படலாம்னு ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்தில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம், மத்திய பிரதேச நீதிமன்றத்தோட அந்த ஹியரிங் இன்றைக்கி வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஹியரிங் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற பற்றி லேட்டஸ்ட் தகவல் தெரில. இந்நிலையில் தமிழ்நாடை பொறுத்த மட்டில் அதாவது என்டிஏ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது கடந்த 6ஆம் தேதியிலேருந்து அதற்கான விண்ணப்பங்கள் www.tnmedicalselection.orgங்கிற இணையதளத்தில் மாணவர்கள்லாம் விண்ணப்பிச்சுக்கிருக்காங்க. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு என்டிஏ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாணவர்கள் அதை அப்லோட் பண்ணாங்க. மார்க் ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்களோ அதை அப்லோட் பண்ணாங்க. இந்நிலையில் கடந்த முறை இந்த கோர்ட்டு நீதிமன்றம் வழக்கினால் ரிவைஸ்டு மார்க் லிஸ்ட் திரும்ப விட்டதுனால மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த வருஷம் அதை தவிர்க்கிறதுக்காக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் அந்த என்டியோட ஹால் டிக்கெட் அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்டிஏ ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடந்த 6ஆம் தேதியிலேருந்து இதற்கான அந்த விண்டோ ஓப்பன் ஆகி அப்ளை பண்ணுறதுக்கு ஆயத்தமாக பணிகள் நடந்துக்கிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டில் இது தொடர்பாக எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி பத்திரிகையில் பார்க்க முடிஞ்சுச்சு. அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன் பாருங்கள். மருத்துவ படிப்புக்கு 35,000 பேர் பதிவு அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி தினமலரில் பார்க்க முடியலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து 35,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழக அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 9,200 எம்பிபிஎஸ் இடங்கள், 2,150 பிடிஎஸ் அதாவது பல் மருத்துவ படிப்பு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடக்க உள்ளது. இதற்கு www.tnmedicalselection.org என்ற இணையதளத்தில் கடந்த 6ஆம் தேதி விண்ணப்ப பதிவு துவங்கியுள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன் விண்ணப்ப பதிவு துவக்கப்பட்டதால் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 6 நாட்களில் 35,000 பேர் விண்ணப்பம் பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 22,428 விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி இயக்கம் தெரிவித்துள்ளது. அதாவது ஃபைனல் சப்மிஷனே, அந்த பணம் 500 ரூபா பணம் கட்டியுமே ஃபுல்லி கம்ப்ளீட்டடு அப்படின்னு சொல்லி மீதி உள்ள ஒரு 10,000 பேர்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும்போது விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகம்தான் சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியுது. மேற்கொண்டு இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் இவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அதனால் இன்னமும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு கடினமாக இருந்த போதிலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. நீட் தொடர்பான அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு அதிகம் இருக்குங்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரிசல்ட்டை பொறுத்த மட்டில் நாளைக்கு தான் என்டிஏ சொன்ன 14ஆம் தேதி, அதாவது 14க்குள்ளே. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னங்கிறது தெரில. இந்த அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறனால இந்த நீட் தொடர்பான செய்திகள் அனைத்துமே எதுலையுமே வரல. நானும் தேடி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு வரல. தொடர்ந்து பார்ப்போம். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வருதா அல்லது நீதிமன்ற உத்தரவு என்ன வருது, அதுக்கு தகுந்த மாதிரி என்டிஏ ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது நீட் தொடர்பாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.